வணக்கம். மாரியப்பன் வானிலை அறிக்கை. இது இலங்கைக்கான வானிலை அறிக்கை. 2025 டிசம்பர் மாதம் 8ஆம் தேதி திங்கட்கிழமை வானிலை அறிக்கை. வானிலை அமைப்பு: இலங்கைக்கு மேற்கு பகுதி குமரிக்கடலில், மேற்கு பகுதி மாலத்தீவுக்கு கிழக்கு பகுதி காற்றுச் சுழற்சி நிலநடுக்கோட்டு ஒட்டி நிலை கொண்டுள்ளது. இந்த நிகழ்வு இன்று கிழக்கு காற்றை ஈர்த்து இலங்கையில் அங்கு லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் இலங்கைக்கு கிழக்கு பகுதி காற்றுச் சுழற்சி நிலை கொண்டுள்ளது. இந்த நிகழ்வு சற்று இலங்கைக்கு கிழக்கு புறமாக சற்று வடக்கே முன்னேறி வந்து செயலிழந்து மீண்டும் தெற்கே முன்னேறி சென்று இலங்கைக்கு தெற்கு பகுதி வழியாக மெல்ல நகர்ந்து மேலும் ஒரு நிகழ்வு சுமத்ராவில் நிலை கொண்டுள்ளது. அந்த நிகழ்வும் இரு நிகழ்வுகளும் ஒன்று இணைந்து வரும் டிசம்பர் 15, 16, 17 தேதிகளில் மெல்ல மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் இலங்கையில் வரும் நாட்கள் நாளை முதல் மழைப்பொழிவு தீவிரமடைய இருக்கிறது. இன்றை விட நாளை 9ஆம் தேதியிலிருந்து படிப்படியாக தீவிரமடையும். தொடர்ந்து நாள்தோறும் மழை இருந்து கொண்டே இருக்க வாய்ப்புள்ளது. அதிகபட்சம் டிசம்பர் 17ஆம் தேதி வரை அனைத்து மாகாணங்களுக்கும் பரவலான மழைப்பொழிவாக இருக்க வாய்ப்பது. டிசம்பர் 18ஆம் தேதி முதல் படிப்படியாக மழையின் தீவிரம் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று டிசம்பர் மாதம் 8ஆம் தேதி திங்கட்கிழமை பொறுத்தவரை இன்று அதிகாலை நேரங்களில் யாழ்ப்பாணம், பரித்துறை இந்த இடங்களுக்கு லேசான மழைப்பொழிவு கிடைத்தாலும் வரக்கூடிய மணி நேரங்களில் இன்று மதியம் மாலை நேரங்களில் உள் மாகாணங்களுக்கும் லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்பது. பெரும்பாலும் முல்லைத்தீவு, தலைமன்னார், புத்தளம் இந்த இடங்களுக்கெல்லாம் லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்பது. அதே வழியில் திரிகோணமலை, தம்புள்ளை, அனுராதபுரம் இந்த இடங்களுக்கெல்லாம், வவுனியா இந்த இடங்களுக்கெல்லாம் லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்பது. அம்பாறை, மட்டக்களப்பு, மேலும் நுவரெலியா, மாத்தறை இந்த இடங்களுக்கெல்லாம் லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்பது. அம்மந்தோட்டா, மேலும் ஹாலிகோட்டை இந்த இடங்களில் லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்பது. பதுளை சுற்று வட்டாரங்களுக்கும் ஒரு சில இடங்களில் மட்டுமே இன்று லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை. அதிகபட்சம் மிதமான முதல் சற்று கனமழை வரை மட்டுமே கிடைக்க வாய்ப்பது. இலங்கையை பொறுத்தவரை நாளை டிசம்பர் 9ஆம் தேதி நிகழ்வு காற்று சுழற்சி இலங்கைக்கு தென்கிழக்கு இருக்கும் காற்று சுழற்சி சற்று கிழக்கு வடக்கே முன்னேறி வரும் என்பதால் நாளை முதல் இலங்கையில் மழைப்பொழிவு தீவிரமடைய வாய்ப்புள்ளது. நாளை அதிகாலை நேரங்களில் பெரும்பாலும் மட்டக்களப்பு, அம்பாறை, திரிகோணமலை, முல்லைத்தீவு இந்த இடங்களுக்கெல்லாம் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது அதிகாலை நேரங்களிலே. அதே வழியில் யாழ்ப்பாணம், பரித்துறை, கிளிநொச்சி இந்த இடக்கலாம் மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அதிகாலை நேரத்தில் வெயில் வந்த பிறகு படிப்படியாக மழை அதிகரிக்கும். மாலை நேரங்களில் தீவிர மழைப்பொழிவாக மாற இருக்கிறது. நாளை அனைத்து மாவட்டங்களுக்கும் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. யாழ்ப்பாணம், பரித்துறை, கிளிநொச்சி இந்த இடங்களுக்கெல்லாம் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. முல்லைத்தீவு, திரிகோணமலை இந்த இடங்களுக்கெல்லாம் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. வவுனியா, அனுராதபுரம், தம்புள்ளை இந்த இடங்களுக்கெல்லாம் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வழியில் தலைமன்னார், புத்தளம் இந்த இடங்களுக்கெல்லாம் மிக கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மேற்கு கடற்கரையோர மாகாணங்களுக்கு மிக கனமழையாக கிடைக்க வாய்ப்பது. சிலாபம் தொடங்கி கோட்டை வரை உள்ள கடலோர மாவட்டங்கள், அதாவது சிலாபம், கொழும்பு, நீர்கொழும்பு, கண்டி, ரத்னபுரி, மேலும் ஹாலி, கோட்டை, அம்மந்தோட்டை, பதுளை மேற்கு பகுதி இந்த இடங்களுக்கெல்லாம் கன முதல் மிக கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதாவது 12 சென்டிமீட்டருக்கு மேல் மழை கிடைக்கும். ஓரிரு இடங்களில் 20 சென்டிமீட்டர் வரை மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் 20 சென்டிமீட்டர் வரை மழை கிடைக்கும் இடம் பெரும்பாலும் ஹாலி, கோட்டை, ரத்னபுரி இந்த இடங்களுக்கெல்லாம் 20 சென்டிமீட்டர் வரை மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. சிலாபம், கொழும்பு, நீர்கொழும்பு, கண்டி, நுவரெலியா இந்த இடங்களுக்கெல்லாம் 12 சென்டிமீட்டருக்கு மேல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் பதுளை, அம்பாறை, மட்டக்களப்பு, நுவரெலியா, மாத்தறை இந்த இடங்களுக்கெல்லாம் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. நாளை எந்த இடமும் ஒதுக்க வாய்ப்பில்லை. அனைத்து மாகாணங்களுக்கும் கனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது. வெவ்வேறு நேரங்களில் மழை கிடைக்கும். அதிகாலை நேரங்களில் கடலோர மாகாணங்கள், வெயில் வந்த பிறகு உள் மாகாணங்கள், மாலை நேரங்களில் மேற்கு மாகாணங்கள் என்று வெவ்வேறு நேரங்களில் படிப்படியாக மழை அதிகரிக்கும். நாளை தீவிர மழைப்பொழிவு என்பது தென்மேற்கு உள்ள மாகாணங்களுக்கு மிக கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது. நாளை டிசம்பர் 9ஆம் தேதி. டிசம்பர் 10ஆம் தேதியும் அதிகாலை நேரங்களில் ஆங்காங்கே கனமழை. கிழக்குள்ள மாகாணங்கள், கடற்கரையோர மாகாணங்கள், வெயில் வந்த பிறகு உள் மாகாணங்கள், மேலும் நாளை 10ஆம் தேதி மிக கனமழை என்பது ஒரு இரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதாவது பெரும்பாலான இடங்கள் கனமழையாகவும் ஒரு இரு பகுதியில் மட்டுமே மிக கனமழை பதிவாகலாம். பெரும்பாலும் ஹாலி, கோட்டை, அம்மந்தோட்டை இந்த பகுதிகளில் மிக கனமழை வரை பதிவாகலாம். ஆனால் கொழும்பு, சிலாபம், நீர்கொழும்பு, ரத்னபுரி, கண்டி, தம்புள்ளை இந்த இடங்களுக்கெல்லாம் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வழியில்
புத்தளம், தலைமன்னார் இந்த இடங்களுக்கெல்லாம் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. கிளிநொச்சி, யாழ்ப்பாணம், பருத்துறை இந்த இடங்களுக்கும் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. நாளை டிசம்பர் 10ஆம் தேதியும். டிசம்பர் 11 அனைத்து மாகாணங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. டிசம்பர் 12, 13 தேதிகள் மீண்டும் பரவலான மழைப்பொழிவு, கனமழை, மிக கனமழையும் கிடைக்க வாய்ப்புள்ளது. டிசம்பர் 12, 13, 14, 15, 16 தேதிகள் தொடர்ந்து இலங்கையில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைத்துக் கொண்டே இருக்கும். டிசம்பர் 17ஆம் தேதி முதல் படிப்படியாக மழை 17ஆம் தேதி சற்று தீவிரமடையும். ஏன்னா இரு நிகழ்வுகள் ஒன்றிணைந்து குமரிக்கடல் வழியாக மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் டிசம்பர் 14, 15, 16 தேதிகளில் பரவலான மழைப்பொழிவு கிடைத்தாலும் மீண்டும் டிசம்பர் 17ஆம் தேதி முதல் மிக கனமழை பரவலாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது. அனைத்து மாகாணங்களுக்கும் கனமழை, ஓரிரு பகுதியில் மிக கனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது. டிசம்பர் 17ஆம் தேதி. டிசம்பர் 18ஆம் தேதி முதல் படிப்படியாக மழையின் தீவிரம் குறைய வாய்ப்புள்ளது. டிசம்பர் 18ஐ விட டிசம்பர் 19ஆம் தேதி தெற்கு மாகாணங்களுக்கு மட்டுமே மழை கிடைக்கும். டிசம்பர் 20, 21, 22 தேதிகள் அடுத்தடுத்த நாட்கள் குளிர் மட்டுமே இருக்க வாய்ப்புள்ளது. மழைப்பொழிவு என்பது முற்றிலுமாக விலகி இரவு நேரங்களில் பனிப்பொழிவு, பகல் நேரங்களில் வெயில் மட்டுமே இருக்க வாய்ப்புள்ளது. சுமத்ரா தீவு அருகே 16ஆம் தேதி ஒரு காற்று சுழற்சி வந்துவிடும். அந்த நிகழ்வு டிசம்பர் 22ஆம் தேதிக்கு பிறகு மேற்கு நோக்கி பயணிக்கும். அந்த நிகழ்வு முன்னேறி வருவதை பொறுத்து மீண்டும் இலங்கையில் மழைப்பொழிவு அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கு முன்னதாக டிசம்பர் 9ஆம் தேதி தொடங்கும் மழை டிசம்பர் 18ஆம் தேதி வரை ஒரு பாதிக்கும் மழையாகவே கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ளுங்கள். ஏற்கனவே எங்கு பார்த்தாலும் வெள்ளக்காடாக இருக்கும் என்பதால் இந்த மழைப்பொழிவு மேலும் வெள்ளப்பெருக்கத்தை ஏற்படுத்தும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இணைந்தீர்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.